கிறிஸ்தவத்தில் இன்று ஞானிகளாக எண்ணப்படுகிறவர்கள் உண்மையில் ஞானிகளா என்று சிந்தியுங்கள். செக் வெதர் reputed ministers in Christianity are wise. இந்த சில நூற்றாண்டு கூட வேண்டாம், ஒரு அரை நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் தமிழில் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதுனால, தமிழ் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறதுனால, தமிழ் பிரசங்கிமார்கள் அல்லது இப்போ ஞானிகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுக்கணும்? ஊழியர்கள், அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், பிரசங்கியார்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம். ஒரு 50 வருடத்தில் நீங்கள் ரொம்ப ஞானமான அல்லது பெரிய மகத்துவமான ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஒரு 2-3 பேரை சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சு. கிறிஸ்தவத்தில், தமிழ் கிறிஸ்தவத்தில் கடந்த ஒரு அரை நூற்றாண்டுல ஞானின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற பாஷை சொல்ல, வல்லமை உள்ளதான ஊழியக்காரர், வரங்களை பெற்றதான ஊழியக்காரர். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 50 வருஷத்துல எத்தனை பேரை சொல்லுவீங்க நீங்க? யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் 1 2 3 சொல்லுங்களேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. சாது சுந்தர் சிங். அப்புறம் எப்படி என்று சொன்னார்? ஊழியக்காரர் என்று சொல்லும்போது நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்கள், அவர்களுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. இப்ப வேத வசனம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புரிகிறதற்காக தான் எழுதி கொடுத்திருக்காரு. படிக்கிறான் ஒரு மனுஷன், வாஞ்சியோட கூட படிக்கிறான். இந்த பிரசங்கத்துல இவ்வளவு சொல்லியிருக்காங்களே, நான் மிஞ்சிய கூட்டத்துல இருந்தேன்னா எனக்கு புரியணுமே, படிச்சா புரியலையே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய வாயில வேதம் இருக்குமாமே, நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். இப்படி தேடுறாங்க. சரியா? 50 வருஷத்துல அப்படி தேடி பாத்தீங்கன்னா யாருக்கும் புரியல. எங்க ஓடினாங்க அல்லது எங்க ஓடுகிறார்கள், எங்கே ஓடினார்கள், எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி ஒரு லிஸ்ட சொல்ல முடியுமா? ஒரு 3 பேர். ஒருத்தர் சொன்னா சாது சுந்தர் சிங்கிட்ட ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா போய் சேர்ந்துட்டாரு. சரி, அப்புறம் பெர்க்மான்ஸ்ட ஓடுவார். எது? எப்படி? டிஜிஎஸ் தினகரன். அப்புறம் யாரு? ஸ்டான்லி. அப்படி ஒருத்தர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? ஆர் ஸ்டான்லி, அவரு பைபிள் டீச்சர். சரியா? அவரு. அப்புறம் யாரு? அகஸ்டின் ஜெபக்குமார். அப்புறம் மோகன் சி லாசரஸ். இப்ப நீங்க சொன்னதான இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெப்யூட்டட் மினிஸ்டர்ஸ். அதாவது ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மிகப்பெரியதான ஊழியர்களாக மதிக்கப்படுகிறவர்கள். அப்படித்தானே? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய கிறிஸ்தவத்துல இன்று ஞானிகளாக எண்ணப்படுவார். ஞானிகள்னா என்ன அர்த்தம்னா பெரியதான மினிஸ்டர்ஸ் ஆக எண்ணப்படுவார். இப்ப ஏதாவது எனக்கு சந்தேகம்னா இப்ப என்ன பண்ணுவேன்? அவருடைய வாயில இருந்தா அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புவேன். அப்படிதான் ஆசாரியர்கள் அப்படிதான் காணப்பட்டாங்க. அதுக்கு தான் அவர் ஏற்படுத்தினார். அப்படிப்பட்டதான இவர்களை குறித்து நீங்க சில நேம்ஸ் எல்லாம் சொன்னீங்க. சில வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. 14ஆம் வசனத்துல ஆண்டவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். 14, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, அதாவது அன்றைக்கு பார்க்கும்போது அது அரியேல் என்கிறதான தாவீதின் நகரம், அதாவது சிம்பாலிக்கலி ஸ்பீக்கிங் அது சில்ட்ரன் ஆஃப் காட் வசிக்கிறதான இடம், சர்ச் அது குறிக்குது. அப்ப அவர்கள்ட்ட சொல்றாரு ஆண்டவர், இதோ நான் அற்புதமும் ஆச்சரியம் பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகள், ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்வார். ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தார்னா அந்த அதிசயம் எதற்காக, என்ன அதிசயம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விளங்காதவர்களுக்கும் விளங்க வைக்கணும்ல, அவங்க தானே ஞானி. அப்படிதானே? இப்ப இந்த பாருங்களேன், கர்த்தர் செய்ததான மிகப்பெரியதான அதிசயம், கர்த்தர் தன் ஜனங்களுக்குள்ளே செய்த அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? கர்த்தர் தம் ஜனங்களுக்குள்ளே எப்படி சொல்றார்? வசனத்தை வாசிப்பார். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளுடைய ஞானம், அந்த அதிசயத்தை காண்கிற, பார்க்கிற அல்லது அதற்கு பின்பு கேள்விப்படுகிறதான சபைக்குள்ளே காணப்படுகிறதா அந்த ஞானிகளுடைய ஞானம், பெரிய மினிஸ்டர்ஸ் ஊழியக்காருடைய ஞானம் அது கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகுமா ஆண்டவர் செய்கிறதான அதிசயத்தினால. என்ன பெரிய அதிசயத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் அவர் செய்தார்? இந்த பூமியை உண்டாக்கினார், பரலோகத்தை உண்டாக்கினார், இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜனங்களின் மத்தியிலே
ஆண்டவர் செய்ததான மிகப்பெரிய அதிசயம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? குருடனின் பார்வையை அவர் பார்வை கொடுத்தார். இப்படியா? எப்படி வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 9:6. இது எல்லாமே ஏசாயால தான் வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆழமாக இந்த செய்தி புரியணும் என்று சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசனம் முழுமையா வாசிங்க. அட்லீஸ்ட் 25வது அதிகாரத்துல இருந்தாவது வாசிங்கன்னா இந்த 29ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து அவர் சொன்னார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எனக்கு தேவன் ஒரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே, ஜனங்கள் மத்தியிலே செய்வாராம். எங்க இந்த அரியேல் என்று சொல்லுகிறதான அந்த இடத்துல, அதாவது சபையின் மத்தியில இந்த காரியம் அறிவிக்கப்படும். ஆனால் அவங்களுடைய ஞானிகளுடைய ஞானம்லாம் என்ன ஆகும்? கெட்டு பைத்தியமாயிடுவாங்க இந்த காரியத்தை கேள்விப்படும் போது. அவருடைய விவேகம் பாத்தீங்கன்னா அது மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க நிறைய பேருடைய பேரெல்லாம் சொன்னீங்கல்ல, இவங்கள்ட்ட எல்லாம் கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பிதாவை நம்முடைய தேவன் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியை நம்மை உண்டாக்கின தெய்வம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்ப இவர்களிடத்துல எல்லாரிடத்திலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அகஸ்டின் ஜெபக்குமார் என்று சொன்னார்கள், மோகன் சி லாசரஸ் என்று சொன்னார்கள், சாது சுந்தர் சிங் என்று சொன்னார். அவருடைய இதனை அதிகமா கேட்டது இல்லை. அப்புறம் வேற யாரு? டிஜிஎஸ் தினகரன். இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ரீசெண்டா கூட நான் உங்களோட கூட ஒரு செய்தியில பகிர்ந்து கொண்டேன். அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது அகஸ்டின் ஜெபக்குமார் பாத்தீங்கன்னா அங்க சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் பிரீச்சிங் போயிருக்கும் போது ஒரு கூட்டத்தில் என்ன பண்றாங்க, உரையாடல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், தேவன் ஒருவர் அல்லவா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தைகளை கொண்டு 3 நபர்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்க எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பாத்தீங்கன்னா ஞானி. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து சத்தியத்தை, தேவன் யார் என்றதான சத்தியத்தை பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தேடி அந்த கேள்வியை பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறார். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதான காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, இது ஓப்பனா மீடியாவில் வந்தது தானே, அதனால பெயரை சொல்லியோ அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் என்பதையோ நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறதுலே தவறல்ல. எப்படி ஒரு ஞானி, கிறிஸ்தவ ஞானி காணப்பட்டார், எப்படி அந்த கிறிஸ்தவ ஞானியுடைய ஞானம் கெட்டு போனது அப்படின்றதுக்காக நான் உதாரணமாக சொல்லுகிறேன். அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த பூ காணப்படுகிறது பாருங்க, இது பிளாஸ்டிக் பூ, இதை எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. ஆனா பூ என்று சொல்லும் போது அதற்கு நிறம் காணப்படும், அதற்கு உருவம், இட் ஹாஸ் அ ஷேப், அதே நேரத்தில் அதற்கு ஒரு மனம் காணப்படும். அப்போ ஒரு மனிதன் எனக்கு அந்த நிறம் மட்டும்தான் வேணும் என்று கேட்பான் என்று சொன்னால் அவனை பார்க்கிலும் ஒரு பைத்தியக்காரன் வெறுங்குமே இருக்க முடியாது. அப்ப தேவன் என்று சொல்லும் போது இந்த 3ம் சேர்ந்ததுதான் தேவன். நிறம் என்று சொல்லும் போது அது பிதாவை குறிக்கிறது, உருவம் என்று சொல்லும் போது அது குமாரனாகிய இயேசுவை குறிக்கிறது, மனம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இது நீங்க தனித்தனியாக நீங்க பார்க்கவே முடியாது அப்படி சொல்றாரு. அப்புறம் எதுக்கு குமாரன் மட்டும் கீழே இறங்கி வந்தார்? குமாரன் என்கிறதான இயேசு பிதாவோடு கூட வரல, தனியா இறங்கி வந்தார், அவர் மேல இருந்து பார்த்து கொண்டார் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை அல்லது திருத்துவத்தை சப்போர்ட் பண்ணுகிறதான அந்த ஒரு காரியம் எப்பொழுது பாத்தீங்கன்னா பைத்தியமாக மாறுகிறது என்று சொன்னால், எப்போது கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்தாரோ அந்த அதிசயத்தை நம்பாதபடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு தெரியும், நீங்க சொல்றதான அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு தெரியும், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆனால் அவருக்கு ஒரு நாமம் காணப்படுகிறது. அது என்ன தெரியுமா? நித்திய பிதா. ஆண்டவர் செய்ததான அதிசயம், இந்த பூமியிலே மனிதனை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்ட போது இவர் நித்திய பிதா, இவர் தான் எங்கள் பரலோகத்தின் தேவன், இவர் தான் என்னை உண்டாக்கின தெய்வம், என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று ஒரு ரெப்யூட்டட் ஞானம் நிறைந்ததான ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு ஊழியராலே சொல்ல முடியவில்லை என்றால் அவருடைய ஞானம் பிரயோஜனமற்றதாய் மாறுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னால் அவருடைய ஞானம் கெட்டு போகும். எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை என்னை உண்டாக்கின தெய்வம் நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்க மறுக்கிறவருடைய அந்த ஊழியமானது அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார் என்று அர்த்தம்.
இப்ப இத்தனை பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அத்தனை பேரிடத்திலையும் இந்த கேள்வியை கேட்கும் போது அவர்களால இயேசு கிறிஸ்துவை நித்திய பிதா என்று அறிக்கை பண்ண முடியவில்லை என்றால், அல்லது நித்திய பிதா தான் எனக்காக என்னை ரட்சிக்க மனிதனாக வந்தார் என்று அவர்களால் அறிக்கை பண்ண முடியவில்லை என்று சொன்னால், அவர்கள் வேறொரு இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கிறது வேறொரு இயேசு என்று நமக்கு புரிய வேண்டும். அப்ப ஒரு பெரிய அதிசயம் இந்த பூமியிலே அவருடைய ஜனங்கள் மத்தியிலே செய்யப்பட்டது. அப்ப அவர்களுடைய ஜனங்கள் மத்தியிலே பாத்தீங்கன்னா அந்த அதிசயத்தை அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணாம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு ஜனங்களை சேர்த்து அவர்கள் எப்படி இந்த ஒன்றான தேவன் எப்படி 3 பேர்னு சொல்ல முடியும்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கும் போது அதை வேத வசனத்தின்படி விளக்க முடியாதபடி பூவை எடுத்துக்கொண்டு பேசுகிறதான ஒரு மனிதன் தான் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாஸ்டராக நீங்க சொன்னதான எத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி அவரிடத்துல வைக்கும் போது, ஆமா இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டவர் நித்திய பிதா, மற்றதெல்லாம் விடுங்க, அதிசயமானவர், அவர் பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கிறதான தெய்வம், எனக்குள்ள இருந்து பேசுகிறவர், வல்லமையுள்ள தேவன், இந்த டைட்டில்ஸ் விடுங்க. இந்த டைட்டில்ஸ் நித்திய பிதா என்று இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் எப்படி அவர் ஊழியக்காரராக இருக்க முடியும்? அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார் அல்லவா? சிந்தித்து பாருங்க, நாம எப்படி இன்னைக்கு ஆண்டவரை யோசிக்கிறோம். பைத்தியத்தை போல காணப்படுகிறதான சிறுவர்களுக்கு புரிகிறது, பல வருடம் பாத்தீங்கன்னா வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்துவை நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்கவே முடியல. இவர் குமார், அவர் ஸ்டான்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸ்டான்லி என்பவற்றை நீங்க போய் கேளுங்க, அவர் இவருக்கு மேல அவர் பாத்தீங்கன்னா இவரை விட இன்னும் அதிகமாக 60 வருஷமா நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இவர் கிரேட்டஸ்ட் பைபிள் டீச்சர் அவரு. அப்ப இந்த நாளில இந்த நூற்றாண்டுல காணப்படுகிறதான கிரேட்டஸ்ட் தமிழ் பைபிள் டீச்சர் என்று சொல்லப்படுவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, யார் இயேசு கிறிஸ்து யார், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது 3 பேர்ல ஒருவர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படியானால் இவருடைய ஞானம் எங்கே பாத்தீங்கன்னா சோதிக்கப்படுகிறது, எந்த இடத்துல இவருடைய ஞானம் கெட்டு போகிறது என்று சொன்னால், எப்ப தேவன் பூமிக்கு மனிதனாக வந்தார், அவரே வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த இடத்துலதான் இவருடைய ஞானத்தை ஆண்டவர் கெடுத்து அதை பைத்தியமாக மாற்றுகிறார். அவருடைய விவேகம் அது ஒன்றுமில்லாமல் போகிறது என்று வேதத்தில் சொல்லுது. நம்ம அப்படி காணப்படுகிறோமா? அவர்களை விடுங்க, கிறிஸ்தவத்தை விடுங்க, பெரிய பெரியதான டீச்சர்ஸை விடுங்க, பெரிய போதகர்களை விடுங்க, நாம ஆஸ் an இண்டிவிஜுவல் நம்ம அப்படி காணப்படுறோமா? நம்ம கொடுக்கப்பட்டதான குமாரன் பாலகன் என்று சொல்லப்படுகிற நமக்காக ரத்தத்தை சிந்துவதற்காக ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டவரை நம்மை உண்டாக்கின நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்க முடியவில்லை என்று சொன்னால் வேறொரு பிதாவின் பின்னாக நம்ம போகிறோம் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா?